ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசன் என்பதை குறிக்க வெவ்வேறு சொற்கள் புழக்கத்தில் இருந்து வந்துள்ளன. சிவன் காலத்தில் நாதன் என்ற சொல் அரசனையே குறித்தது. அவர் ஆதிநாதன் என்று அழைக்கப்படுகிறார். நாதன் என்றால் நாவன்மை கொண்டவர், எனவே தலைவர் என்று பொருள். சிவன் வாழ்ந்தது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு. முருகன் தனது காலத்தில் முருகப்பெருமான் என்றே அழைக்கப்பட்டார். பெருமான் என்றால் பெரும் ஆண் என்று பொருள். முருகன் காலத்தில் பெருமான் என்றால் அரசன் என்றே பொருள். முருகன் வேல் வைத்திருந்ததால் வேலை தன்னகத்தே கொண்டவன் என்ற பொருளில் வேல் தன் வேந்தன் என்றே அழைக்கப்பட்டார். அரசனாகிய முருகனை வைத்தே முருகனை குறித்த வேந்தன் என்ற சொல்லும் அரசன் என்று பொருள் பெற்றது. மகாபாரத காலத்தில் கோ அல்லது கோன் என்ற சொற்களும் அரசன் என்றே பொருள் கொண்டன. மாடு மேய்ப்பவர்கள் கோல் வைத்திருந்ததாலும் இடையர்களின் அரசர்களும் கோல் வைத்திருந்ததாலும் அவர்கள் வைத்திருந்த கோலை கொண்டு கோல் கோன் என்று கோன் என்ற சொல் அரசனை குறித்தது. செங்கோலாட்சி என்ற சொல்லும் கோல் வைத்திருந்த கிருஷ்ணனை கொண்டு உருவான சொல்லே. அதே காலகட்டத்தில் மண்ணை உழுது ஆண்ட உழவர்களான பாண்டியரை வைத்துத்தான் மன்னன் என்ற அரசனை குறித்த சொல்லும் உருவானது. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகாவிஷ்ணு காலத்தில்தான் அரசன் என்ற சொல் முதலாக உருக்கொண்டது. அதனால்தான் விஷ்ணுவை அரசன் என்ற பொருளில் பரதராஜன், வரதராஜன் என்று அழைத்தனர். அரசன் என்ற சொல்லின் மருவிய வடிவமே ராசன் என்பது. வரலாற்றில் முதலாக விஷ்ணுதான் ராஜன் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறார். எனவே அரசன் என்ற சொல் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியது.